தோன்றியது சில மணி நேரத்துல டியாகோ கார்சியா மேல நடத்தின தாக்குதலுக்கு பின்னால இவ்வளவு பெரிய ஆபத்தொண்டு ஒளிஞ்சிருக்காண்டு இப்ப உலகமே வாயடைச்சு போயிருக்கு. இவ்வளவு நாளா ஈரானிட்ட 2000 கிலோமீட்டர் தூரம் பாயிற ஏவுகணைகள் தான் இருக்கு என்று நினைச்ச அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் எங்கட ஏவுகணை 4000 கிலோமீட்டர் தாண்டி லண்டன் நகரத்தையே அழிக்கும் என்று ஈரான் இப்போ ஒரு மாபெரும் மரண பயத்தை காட்டியிருக்கு. வணக்கம் உறவுகளே, பிரித்தானியாவை எச்சரித்து சில மணி நேரத்துல ஈரான் எப்படி டியாகோ கார்சியா மேல ஏவுகணைகளை ஏவியது என்று நாங்க பூன செய்தியில பார்த்தோம். ஆனா அந்த தாக்குதலுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற மாபெரும் ஆபத்தை தோஹா பட்டதாரி ஆய்வுகள் நிறுவனத்தின் விரிவுரையாளரான முகனத் செலும் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்துக்கு இப்ப அப்படியே புட்டு வச்சிருக்கார். இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ட்ரம்புக்கும் சரி பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மருக்கும் சரி அப்படியே தூக்கமே போயிட்டு உறவுகளே. பாருங்க உறவுகளே, இவ்வளவு நாளா அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறைகள் என்ன கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க என்றால், ஈரானிட்ட ஆகக்கூடியது 2000 கிலோமீட்டர் தூரம் பாயிற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் இருக்கு, அதுக்கு மேல அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை என்றுதான் ரொம்ப திமிரா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஈரான் அடிச்சிருக்கிற அந்த டியாகோ கார்சியா தீவு எங்க இருக்கு தெரியுமா? ஈரானில இருந்து 4000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல இந்திய பெருங்கடலோட நடுக்கடல்ல இருக்கு. அப்படி என்றால் 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாய்ஞ்சு போய் அடிக்கிற மாபெரும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் இவ்வளவு காலமா ரொம்ப ரகசியமா வச்சிருந்து இப்ப வெளியில எடுத்திருக்கு என்றதுதான் இதுல இருக்கிற மாபெரும் பிரேக்கிங் நியூஸ். உறவுகளே, இது கொஞ்சம் ஆழமா நாங்க ஆய்வு செய்து பார்க்கணும். இந்த 4000 கிலோமீட்டர் ஏவுகணையால என்ன விபரீதம் வரப்போகுது என்று முகனத் செலும் ரொம்ப தெளிவா விளக்கி இருக்கார். இதே ஏவுகணைகளை இந்திய பெருங்கடல் பக்கம் திருப்பாம அப்படியே திசையை மாற்றி ஐரோப்பா பக்கம் திருப்பினா அது நேரடியா பிரித்தானியாவோட தலைநகரமான லண்டன் நகரத்தையே குறிவச்சு தாக்கும் என்று அவர் சொல்லியிருக்கார். இவ்வளவு நாளா ஈரானோட ஏவுகணை எங்கட நாட்டுக்கு வராது என்று ரொம்ப தைரியமா அமெரிக்காவுக்கு தளங்களை கொடுத்த பிரித்தானியாவுக்கு உங்களோட லண்டன் நகரமே எங்கட ஏவுகணைக்குள்ளதான் இருக்கு என்று ஈரான் இப்போ ஒரு மரண பயத்தை காட்டியிருக்கு. இதனாலதான் போருக்குள்ள வர்றதுக்கு தயக்கம் காட்டிக்கிட்டு இருந்த லண்டனும் ஐரோப்பிய ஒன்றியமும் இப்ப அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஈரான் கொடுத்திருக்கிற இந்த மரண அடியால அமெரிக்கா மற்றும் கூட்டாளி நாடுகளோட ஒட்டுமொத்த போர் கணக்குமே இப்ப அப்படியே தலைகீழா மாறிடுது. அதோட நிக்கல உறவுகளே, முகனத் செலும் இன்னொரு மாபெரும் அணுகுண்டையும் தூக்கி போட்டிருக்கார். ஈரானிட்ட 4000 கிலோமீட்டர் ஏவுகணை மட்டும் இல்ல, கண்டம் விட்டு கண்டம் பாயிர ICBM ஏவுகணைகளும் இருக்கலாம் என்று அவர் சந்தேகம் வெளியிட்டிருக்கார். ஏன்னா ஈரான் தன்னோட விண்வெளி திட்டங்கள் மூலமா பல ராக்கெட்டுகளை ஏவி பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அந்த தொழில்நுட்பத்தை வச்சு அவங்க ICBM ஏவுகணைகளை உருவாக்கி இருந்தால் அது நேரடியா அமெரிக்காவையே தாக்கும் வல்லமை கொண்டதா இருக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள் இப்ப பெண்டகனையுமே நடுநடுங்க வச்சிருக்கு. யுத்தம் தொடங்கி இப்ப பல நாட்கள் ஆகி போச்சு. நாங்க ஈரானை அடியோடு நிர்மூலமாக்கிக்கிட்டு இருக்கோம் என்று ட்ரம்ப் நேற்று சொன்னார். ஆனா ஈரான் தன்னோட உண்மையான பலத்தை இப்பத்தான் ஒவ்வொன்றா வெளியில காட்ட தொடங்கி இருக்கு. டியாகோ கார்சியாவில விழுந்த அந்த ஏவுகணைகள் லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் விடுத்த மாபெரும் ரகசிய எச்சரிக்கை என்றதுதான் நிதர்சனமான உண்மை. உறவுகளே, 4000 கிலோமீட்டர் தூரம் பாயும் ஏவுகணைகள் மூலம் லண்டன் நகரையே தாக்கும் வல்லமை ஈரானிடம் உள்ளதாக அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டுள்ள இந்த ஆய்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஈரானின் இந்த ரகசிய பலம் அமெரிக்காவை பின்வாங்க செய்யுமா? உங்களது ஆழமான அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.